உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுடைய சபைகள் உள்ளூராட்சி ஆணையாளரால் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் வருகின்ற 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் 5 சபைகளுக்கு தவிசாளர் தெரிவு செய்கின்ற நிகழ்வு 24-25ஆம் தேதி நடைபெறும். அது தொடர்பாக ஒரு விடயத்தை மக்களுக்கும் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கத்துக்காக இந்த சந்திப்பை மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தில் 4 சபைகளில் போட்டியிட்டது. முசலி பிரதேச சபையில் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால், தமிழ் கட்சிகள் அதிகமாக கேட்டால் தமிழ் பிரதித்துவம் குறைவென்ற காரணத்தினால் முசலி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்ட கிளையினுடைய நோக்கம் தமிழ் கட்சிகள் அதிக ஆசனங்களை எடுக்க வேண்டும், அதன் மூலம் சபைகள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கமாக நாங்கள் செயற்பட்டிருந்தோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தெரிவின் போது கூட மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழரசு கட்சியும் சங்கு சின்னத்தில் டிடிஎன்ஏயும் போட்டியிட்டது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்தது. அதிக ஆசனங்கள் எடுக்கின்ற கட்சிக்கு மற்றைய கட்சி ஆதரவளிப்பதாக தேர்தலுக்கு முன் இணக்கப்பாடு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் மன்னார் பிரதேச சபையில் பியர் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் டிஎன்ஏயாக போட்டியிட்டு வெல்ல முடியவில்லை. ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி அவர்களினுடைய டிடிஎன்ஏனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக மன்னார் பியரில் நாங்கள் வேட்பாளரை போடவில்லை. அதேபோல் மாந்தமேற்கு பிரதேச சபையில் வடத்தீவு ரெட்டத்தொகுதி வட்டாரத்தில் கூட நாங்கள் போட்டால் அவர்களும் வெல்ல முடியாது என்ற காரணத்தினால் அங்கும் நாங்கள் வேட்பாளர்களை போடவில்லை. அதன் அடிப்படையில் மன்னார் பிரதேச சபை, மன்னார் நகரசபை, மாந்தமேற்கு பிரதேச சபையில் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடும் டிடிஎன்ஏயினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தவிசாளரை கொடுங்கள், நாங்கள் உபதவிசாளர் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். பிற்பாடு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள். மாந்தமேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளரை தங்களுடைய கட்சிக்கு தரும் பட்சத்தில் தாங்கள் மற்றைய சபைகளில் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக 3 தடவைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் மாந்தமேற்கு பிரதேச சபையை எங்களுடைய கோரிக்கை 2 வருடங்களாக, தமிழரசு கட்சி 2 வருடங்களாகவும் டிடிஎன்ஏ 2 வருடங்களாகவும் 2 பேருக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. அதே நேரத்தில் மாந்தமேற்கில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு முதல் 2 வருடங்களை தரும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் யோசித்து விட்டு சொல்வதாக சென்றார்கள். இன்று வரையில் அவர்களிடம் பலமுறை தொடர்பு ஏற்படுத்தியும் அவர்கள் அதுக்குரிய பதிலையும் முடிவையோ இன்னும் சொல்லவில்லை. நாங்கள் 3 மன்னார் பிரதேச சபை, மன்னார் நகரசபை, மாந்தமேற்கு பிரதேச சபை ஆகிய 3 சபைகளிலும் நாங்கள் தமிழரசு கட்சி சார்பாக தவிசாளரை முன்மொழி இருக்கின்றோம். அதே நேரத்தில் நானாட்டான் பிரதேச சபை தொடர்பாக கட்சிகளுக்கு ஏற்பட இருக்கின்ற இணக்கப்பாடுகள் அல்லது அது இணக்கப்பாடுகள் பிற்பாடு தான் அதற்குரிய முடிவுகள் எட்டப்படும். ஆகவே இந்த நேரத்தில் நான்
மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கும் ஒரு இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழிசை கட்சிக்கு இருக்கிறது. நேற்று பிற்பகல் மன்னார் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு அமைவாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். குறிப்பாக அதிகமாக ஆசனம் பெற்ற சபைகளில் தமிழ் கட்சிகள் முன்வந்து நிபந்தனையற்ற வகையில் ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் கட்சிகளை கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஏற்கனவே கதைத்ததன் பிரகாரம் 2 வருடங்களாக பகிர்வதற்கு தமிழிசை கட்சி மன்னார் மாவட்ட தமிழிசை கட்சி தயாராக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக ஒரு முழு தெளிவூட்டலை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். எங்களுடைய கட்சி சார்பாக தமிழிசை கட்சியினுடைய தவிசாளர் வேட்பாளர்கள் இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்குரிய தீர்மானங்களை கட்சி எடுக்கும். இப்போ இந்த தவிசாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு எந்தெந்த கட்சிகளோட இந்த டிடிஎன்ஏ தவிர வேறு கட்சிகளோட பேசியிருக்கா இலங்கை தமிழ் மன்னார் கிளை? இப்போ மன்னார் கிளை ஏற்கனவே கூடுதலாக சகல கட்சிகளும் என்னோடு கதைத்தார்கள். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு சொன்னால் தேர்தலுக்கு முன்பும் தேர்தலின் பிற்பாடும் மக்களுடைய ஆணை என்பது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஆணையைத்தான் மக்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் தமிழ் கட்சிகளோடு நேரடியாக கதைத்திருக்கிறோம். மற்ற கட்சிகள் சில கட்சிகள் கதைத்தார்கள், அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள். ஆனபடியால் அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முற்றுப்பெறவில்லை. வவுனியாவில் ஏனைய இந்த தமிழ் கட்சிகள் சாராத கட்சிகளோட இணைஞ்சு இன்றைக்கு மாநகர சபை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இணைஞ்சு. இந்த கூட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வவுனியா கிளையிட முடிவையும் மன்னார் கிளையிட முடிவையும். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய தலைமைத்துவம் சார்ந்த எந்த அறிவுறுத்தல்களும் எங்களுக்கு வழங்கப்படையில் நான் எந்தெந்த கட்சிகளோடு என்னென்ன கதைத்தோம் என்றதை நான் நேரடியாக அவர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார் மக்களுடைய எண்ணத்துக்கு அமைவாகவும் உள்ளூராட்சி வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தமிழிசை கட்சி நிர்வாகத்தினுடைய யோசனைக்கு அமைவாகத்தான் நாங்கள் கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மீண்டும் தமிழ் கட்சிகளை குறிப்பாக ஏற்கனவே 3 தடவைகள் கலந்துரையாடலில் ஈடுபட்ட சங்க சின்னத்தில் போட்டியிட்ட டிடிஎன்ஏ அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக வைக்கின்றோம். நாங்கள் இணங்கி மன்னார் மக்களுடைய அரசியல் நலன் தமிழ் மக்களுடைய அரசியல் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு மாவட்ட இலங்கை தமிழிசை கட்சி மன்னார் மாவட்ட இலங்கை தமிழிசை கட்சி தயாராக இருக்கிறது. நாங்கள் இப்போயும் நம்புகிறோம் அவர்கள் எங்களோடு இணைந்து சபை அமைக்கிற விடயத்தில் அவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் இப்போயும் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம்.